பாலிடெக்னிக்கில் யார் படிப்பா நார்மலாக? +1 +2 கூட வேணாம், அதுக்கு முடிச்சுட்டு காலேஜுக்கு முடிச்சுட்டு போய் என்ன பண்ண போகிறோம், இதுனா ஏதோ டிப்ளமாவை முடிச்சுட்டு ஏதோ வேலைக்கு போவான் அப்படின்றவங்க தான் படிப்பாங்க. இவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி என்று ஒரு பயிற்சியை கட்டாயமாக்கி 9 மணி நேரம் வகுப்பெடுத்தா இந்த பசங்களுக்கு இது எந்த வகையில் பயனை தரும்? புரியல. திறன் மேம்பாட்டு பயிற்சி மட்டும் 9 மணி நேரம் எடுக்கிறாங்களா? அது மட்டும் எடுக்கலாமே சார். நம்மளுக்கு டைம் 8 hours தானே, வேலையும் 8 hours தான். மெயின் படிப்பை நிறுத்திட்டு இதை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? மாதத்தில் ஒரு நாள் எடுக்கிறாங்களா எப்படி சார்? ஷெட்யூல் வந்து எவ்ரிடே மார்னிங் ட்ரைனிங் ஆஃப் 1 லைஃப் ஸ்கில் 4.5 hours, எவ்ரிடே ஆஃப்டர்நூன் ஆக்டிவிட்டி டிஸ்கஷன் ஆஃப் த சேம். இதெல்லாம் போட்டுட்டு அட்டண்டன்ஸு அது இதெல்லாம் போட்டிருக்காங்க. ரூல்ஸு என்னென்னா, அரை மணி நேரம் லஞ்சை தவிர வேறு எங்கேயும் வெளியில் போகக்கூடாது. ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காரக்கூடாது, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. 24 முதல் இந்த பயிற்சி வகுப்பு தொடங்கி இருக்கிறது. அதற்கு முன்பு 24, 25, 26 இந்த வாரம் முழுக்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம், ஃபைனல் இயர் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஒரு நாளைக்கு என்ன ஒரு எக்ஸாம் தானே இருக்கும். இன்றைக்கி ஒரு ப்ராக்டிக்கல், நாளைக்கு ஒரு ப்ராக்டிக்கல் இருக்கும். 3 ப்ராக்டிக்கல் எக்ஸாமை 23ஆம் தேதி நடத்திருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பாலிடெக்னிக்கில். லஞ்ச் பிரேக் 1:30 to 2, ஆஃப்டர்நூன் செஷன் 2 to 6 PM. இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் 6 மணிக்கு விட்டால் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போய் சேருவாங்க? பாலிடெக்னிக் படிக்கிற பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக தான் இருக்கும் இல்லையா? இதில் இப்படி திறனை வளர்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க?